முதலே நிழலே என்னை காக்கும் என் தெய்வமே துகளும் தொடவே ஒரு போதும் விடவில்லையே. அழிதிடும் போது அணைக்கும் உன் கைகள் மாறாதே என்றும் உன் பாசமே. விழுந்திடும் போது உன் நிழலை தந்து காயங்கள் நெருங்காமல் காத்தவனே முதலே நிழலே என்னை காக்கும் துகளும் தொடவே ஒரு போதும் நில்லுடி. இந்த வாட்டி ஓடுனா உண்மையான என்னது அங்க வச்சா பாப்பேங்க எங்க நான் பாக்கல. நீ பாக்கலன்னா எவனாச்சும் தூக்கி கொடுத்தியோ? யார்கிட்ட நான் கொடுக்க போறேன்? நீதான் எவனாச்சும் வச்சிருக்கீங்க, எவனாச்சும் வச்சிருப்ப அவனுக்கு தூக்கி பாத்தீங்களோ நான் கொடுத்திருப்ப. ஆக்சுவலி வச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்ட்டுனே. ஆமா, அதோ அன்னைக்கு அந்த நீட்டு முடிக்காண்ட உட்காந்து பேசிட்டு இருந்தா அவனை வச்சிருக்கியா? அவன் என்னதோ வந்து இதோ அன்னைக்கு அந்த கடையில சொல்லிட்டு அந்த இருக்கீங்க. கடையில எவன்ட்டு உட்காந்து பேசிட்டு இருந்தா அந்த மொட்டை கிட்ட உட்காந்து பேசிட்டு இருந்தா அவனை ஆமா, வச்சிருக்கியா? அவங்கள கல்யாணம் பண்ணிட்டு பாடுற பாடே பெரு விஷயமா இருக்கு. இதுல இன்னொருத்தன் நீதான் அங்க இங்க எங்கயோ போறிய, எவனாச்சும் தூக்கி கொடுத்திருப்ப. கூப்பிட்டு கேளுங்க. அங்க தேவையில்லாம ஏன்டே கத்திக்கிட்டு என்கிட்ட நீ இப்படி கத்தாத, உனக்கு புரியுதா? என்கிட்ட நீ இப்படி எப்படி நீ பேசுற? யாருகிட்ட நீ எப்படி பேசிட்டு இருக்க? நான் பாப்பேங்க, நான் கேட்டுக்கிட்டு இருக்கேன். உனக்கு புரியுதா? நீ எவ்வளவு தூக்கி கொடுத்திருப்ப, அவன்கிட்ட தூக்கி கொடுத்திருப்ப. நீ தான் அந்த நீட்டு முடிக்காரனை வச்சிருக்க தானே, அவன்கிட்ட தான் நீ கொடுத்திருப்ப. என்கிட்ட நீ இந்த மாதிரி கத்தாத, புரிஞ்சுதா? என்கிட்ட நீ இப்படி கத்தாத, உனக்கு புரியுதா? என்கிட்ட நீ இப்படி கத்தாத, சும்மாவே நீ என்கிட்ட கத்தாத, உனக்கு நான் புரியுதா? நான் என் பாவங்கெல்லாம் கேட்டேன் உங்ககிட்ட. இந்த வாட்டி நான் உன்னை உடச்சிருவேன், அது உனக்கு புரியுதா? தேவையில்லாம நீங்க பேசிக்கிட்டு இருக்கீங்க. எதா இருந்தாலும் தெரியுமா? நீங்க தேவையில்லாம பேசிக்கிட்டு இருக்கா? கூப்பிட்டு கேளுங்க. கூப்பிட்டு கேளுங்களா? நீ என்கிட்ட கத்தாத மேகலா, நான் திருப்பி சொல்றேன், நீ என்கிட்ட கத்தாத. இந்த வாட்டி கத்தன உன் பணமா ஆக்கிருவேன். அதை செய்யுங்க. உங்க கூட வாழ்ந்த வாழ்க்கையில எனக்கு நிம்மதியே இல்ல. நிம்மதி இல்லையா? யாரு ஏன் கூட நிம்மதி இல்லையா? ஒண்ணுமே இல்ல. படாத பாடுதான் பட்டுக்கிட்டு இருக்கேன். ஒன்னாலதாண்டி எனக்கு நிம்மதி போனுச்சு, ஒன்னாலதான் எனக்கு சந்தோஷம் போனுச்சு, ஒன்னாலதான் எனக்கு எல்லாமே போனுச்சு. ஆமா, எல்லாமே என்னாலதான் போனுச்சு, வேற எதுவுமே உங்களுக்கு போல. ஒன்னாலதான் எனக்கு எல்லாமே போனுச்சு. உன்னை கல்யாணம் பண்ண நாள்ல இருந்து இன்ன வரைக்கும் எனக்கு எந்த சந்தோஷமும் இல்ல, எந்த நிம்மதியும் இல்ல. நீ ஒரு அனாதை தானே, உங்க அப்பா அம்மையை முழுங்கிட்டு வந்தவன் தானே. நீ அவங்களோட போய் சொத்தை தொலைஞ்சிருக்கணும், எங்காச்சும் போய் தொலைஞ்சிருக்க வேண்டியதானே. உண்மையா தாண்டி சொல்றேன், நீலாம் உங்க அப்பா அம்மையை முழுங்கிட்டு வந்தவ தானே. என்கிட்ட வரும்போது உங்க அப்பா அம்மையை முழுங்கிட்டு வந்தவ தானே. நீலாம் ஒரு அனாதை தானே, நீலாம் ஒரு அனாதை தானே. அப்புறம் உனக்கு ஒண்ணும் என்ன வேணும்? நீலாம் ஒரு அனாதை தானே. நீலாம் அனாதை தானே, அனாதை தானே, அனாதை தானே. அழகா சொல்ற, எழிஞ்சி போயிட்டு எழிஞ்சி போயிட்டு என்னோட அப்பா பேங்க போய் தேடி. என் அப்பா பேங்க இன்னைக்கு கிடைக்கல, அனாதை நாய நீ செத்துருவ. எங்க அம்மா வரட்டும், உனக்கு இன்னைக்கு இருக்கு. இன்னைக்கு லெஃப்டா ரைட்டா? லெஃப்ட் போங்க டாடி. லெஃப்டா? ஓகே ஓகே. எனக்கு இந்த இடம் புதுசு, அதான் பார்த்தல. அக்கா அக்கா அங்க பாருங்க, மாப்பிள்ளையோட தம்பிய. ஏன் காடு என்ன பாட்டுங்க? விடுதலை ஏன் தேவையில்லாத பிரச்சனை? நம்மளுக்கு எவ்வளவு வேலை கிடக்குது. டாடி மாம் தான் நிப்பாட்ட சொல்றாங்களா, கொஞ்சம் நிறுத்துங்க டாடி. சொன்னா கேட்க மாட்டேங்குது.
நிப்பாட்டுங்கடியா. ஓகே ஓகே. இது பாத்திரம் கொஞ்சம் வேலையே இங்க. ஏதாவது பண்ணுங்க. அக்கா மாப்பிள்ளை எங்கேயோ நடந்து போய்கிட்டு இருக்காரு. காடி பெயிண்ட் அடிக்க கொடுத்திருக்காரோ. ஏய், இங்க என்ன பண்ற? நான் எங்க போனா உங்களுக்கு என்னங்க? மாப்பிள்ளை எங்கக்கா போறாரு? அவரு இதுக்கு மேலதான் அங்க இரும்ப பொறுக்கி எங்க யாருக்கிட்ட திருடி என்னத்த வித்து ஷாப்பிங்க்கு காசு தைக்க வேண்டாம் கல்யாணத்துக்கு. அதுக்காக தான் அப்படியே பொறுக்க போயிருப்பாரு பிச்சைக்கார குடும்பம். இருக்கலாண்டி, இதுங்களுக்கு அதே வேலை தானே. இல்ல எனக்கு புரியல. தேவையே இல்லாம இப்ப உங்களுக்குன்னு சொல்லி வந்திருக்கீங்களா என்ன? ஏய், நான் என்ன கேக்குறேன்னா அதுக்கு தான்டா நீ பதில் சொல்லணும். இங்க பாருங்கம்மா, நீங்க பேசுறதுக்கெல்லாம் தலையாட்டி பொம்மை மாதிரி என் அண்ணன் வேணா பதில் சொல்லலாம். நான் பதில் சொல்லணும்னு அவசியம் கிடையாது. என்ன விடுறீங்களா? உங்க அண்ணனுக்கு தம்பி தானே, நீ பதில் சொல்லு, சொல்லிட்டு போ. இல்ல என்ன பதில் சொல்லணும்? என்ன பதில் சொல்லணும்னு கேக்குறேன். செவனேன்னு ரோட்ல போறவங்களை கூப்பிட்டு வச்சு வம்பு கிழக்குறீங்க. கொஞ்சம் கூட நாகரிகமே இல்லாம எங்க குடும்ப நாகரிகத்தை பத்தி நீங்க பேசுறீங்க. உங்ககிட்ட நான் என்ன பதில் சொல்லணும்? பிரதர், அந்த மைண்ட் வேர்ட்ஸ உங்க அம்மா கிட்டயும் உங்க சின்னம்மா கிட்டயும் சொல்லுங்க, என்கிட்ட சொல்லாதீங்க. உங்ககிட்ட சொன்னா கேட்க மாட்டீங்களோ? என்னங்க பேசுறீங்க? வம்பு இழுக்கணும்ங்கிறதுக்காக வந்து நிக்கிறீங்களா என்ன? எனக்கு கொஞ்சம் திமிரு அதிகம்தான். உங்களை விட அதிகமா எனக்கு திமிரு கிடையாதுமா. ஏய், குரல ஓஸ்தி பேசாத, பார்த்து பேசு, சரியா? என்னக்கா நீ இப்படி சொல்ற? இதுங்களுக்கு சோத்துக்கே வழி இல்லைன்னா கூட ரோசத்துக்கு ஒண்ணு பஞ்சம் இல்ல. சீ, அப்படி சொல்லடி. இந்த ரோசம் திமிரெல்லாம் ஏன் கிட்ட வச்சுக்காத, வேற கிட்ட வச்சுக்கோ. நான் எல்லாருக்கிட்டையும் இப்படிதாங்க பேசுவேன். என்கிட்ட மரியாதை கொடுத்தா மரியாதை கிடைக்கும், மரியாதை கொடுக்கலனா மரியாதை கெட்டு போயிடும். என்னடா சொன்ன? அம்மா, இந்த கை நீப்புல வேலைலாம் வச்சுக்காதீங்க, நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். ஏய், அடங்குடா. அஸ்வின், அஸ்வின், புல் புல் அஸ்வின். இருடா. இருடா. அஸ்வின், அஸ்வின், புல் புல். எதை எப்ப எப்படி செய்யணும்னு இந்த அங்காள பரமேஸ்வரிக்கு தெரியும். டேலிங், என்னாச்சு டேலிங்? என்னடா ஆச்சு அஸ்வின்? நான் தான் சொன்னேன் அந்த பையன் வம்பு வச்சுக்கோ. நானு நீங்க பேசாம இருங்க. அப்பவே சொன்னேன் நானு, லோக்கஸ் பீப்பிள் கூட சம்மதம் வச்சுக்கோ. நானு கேட்டீங்களா நீங்க? அவனை நான் சும்மா விட மாட்டேன். சொன்னா கேட்க மாட்டேன் டேலிங். நீ தான் நான் கேட்க மாட்டேன். வர, நான் காடி வெயிட் பண்றேன், வாங்க. என்னக்கா இது? மாமா என்ன அவர் கட்சா இல்ல யாரு பக்கம் அவரு இப்படி சொல்லிட்டு போறாரு? அக்கா, எனக்கு ஒண்ணும் இது சரியா படலக்கா. இந்த கல்யாணம் நடக்கவே கூடாதுக்கா. என்னாச்சும் ஒரு பிளான் பண்ணி இந்த கல்யாணத்தை நிறுத்தியே ஆகணும்க்கா. நம்ம வாங்கக்கா, வாங்க, பிளான் போடுவோம். இதுக்கு நல்ல ஒரு பிளான் போடுவோம் நம்ம. மலையில விளையாட போறேன். மலையில விளையாடாத, சீக்கு வந்துடும், சளி பிடிச்சிடும் பாப்பா. கொஞ்ச நேரம் தாமா. வேண்டாம் பாப்பா, உள்ள வா பாப்பா, சளி பிடிச்சிடும். கொஞ்ச நேரம் தாமா பாப்பா. என்ன பாப்பா, சின்ன பிள்ளைய இன்னும் காய்ச்சல் வராது, சளி பிடிக்காது.
சொல்ற பச்சு கேட்கணும். நல்ல பிள்ளை தங்கம்ல மழை விளையாடக்கூடாது சரியா? சரி ஓகேயா? குட். கிச்சன்ல வேலை இருக்கு தங்கம், ரொம்ப நேரம் விளையாடக்கூடாது மழையில. ஓகேவா? அம்மா கிச்சன்ல போய் வேலை பார்த்துக்கிறேன். சீக்கிரம் வந்துடணும் உனக்கு. ஐ மா மாமா யாரு? மாமா மாமாவா? தம்பி பாயா, என்ன பிரச்சனை? ஏக்கா போன் அடிச்சீங்க, என்ன நம்ம பிரச்சனை? கிஷன் இருக்கானய்யா, இந்த வேலை முடிஞ்சு வந்த பாப்பா, அந்த பாப்பா தான் பார்த்து சொன்னிச்சு, அம்மா அண்ணனை மூஞ்சில பாருங்க என்ன இருக்குன்னு. நல்லா போய் பாக்குற, மூக்கெல்லாம் வெள்ளையா இருக்கு. என்னடான்னு கேக்குறேன். அப்படியே நான் நினைக்கிறேன் அவன் ஏதோ போதை பொருளுக்கு வந்து எடிக் ஆயிட்டான்னு. ஏன்னா இந்த கம்பத்து பையனுங்க கூட சேர்ந்து ரொம்ப கெட்டு போயிட்டான், வீட்டுக்கு சரியா வர்றதில்ல. என்னடா கேக்குறேன், என்னடா நடந்துச்சு கிச்சன் சொல்றேன். இல்லம்மா நீங்க போங்க போங்கங்கிறாங்க. அந்த பையனுகிட்ட விசாரிக்கிறேன், என்னடா பண்ணீங்க, என்னடா இவனுங்க ஏன் அப்படி இருக்கான் அப்படிங்கிறதுல, நீங்க போங்கக்கா போங்கக்கான்னு என்னை விரட்டி விடுறாயா. இந்த பொம்பளை பிள்ளைய வச்சுட்டு நான் ஒண்டி கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன். இந்த கிச்சன் எனக்கு என்ன செய்யவே தெரியல தம்பி, ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு ஐயா. ஏக்கா அவனுக்கு என்ன ஆச்சு? கேட்கறதுக்கு ஆள் இல்லைன்னு சொல்லிட்டு அவன் ஆடிக்கிட்டு இருக்கானா? யாரு கூட தான் அவன் போறான்? எல்லாம் இந்த கம்பத்துக்கார பையனுங்க கூட தான் அந்த பையன் சுத்திக்கிட்டு இருக்கான். ராத்திரி எல்லாம் வேலை முடிஞ்சு வர்றப்பெல்லாம் வீட்டுல இருக்க மாட்டேங்கிறான். தூங்குனதுக்கு பிறகு கதவு திறந்து போயிடுறான். எங்கடா போயிட்டு வரேன் கேட்டா, இங்கதான்மா போயிட்டு வந்தேன், இங்கதான் போயிட்டு வந்து சொல்றேன். இந்த பொம்பளை பிள்ளை வச்சுட்டு நான் என்னையா செய்யுது இந்த கம்பத்து வீட்டுல? எவ்வளவு கஷ்டமா இருக்கு தரமாயா. யாரு தான் அதெல்லாம் செய்யறது? யாரு கூட அவன் போய்கிட்டு இருக்கான்? இங்க உள்ள பையனுங்க தான் கொஞ்சம் கேளுயா தம்பி, எனக்கு என்ன பண்றது? என்ன அவங்க என்ன அவ்வளவு பேர் ஆளா? ஆமாய்யா, நம்மள தப்பா பேசுறாங்க, நம்ம குடும்பத்தை ரொம்ப அவமானப்படுத்துறானுங்க ஐயா. அவ்வளவு தூரத்துக்கு பேசுறாருங்களா? அவனுங்க அவ்வளவு பேர் ஆளா? ஒண்ணு பில்லாவா இருக்கணும், இல்ல மஸ்தானா இருக்கணும். நீ பிள்ளைய பத்திரமா பாத்துக்க, பொம்பளை பிள்ளைய. நான் போன் அடிச்சு நான் பேசுறேன் என்ன ஏதுன்னு. நீ பத்திரமா இரு, ஓகேயா? ஆமா. ஹலோ, இது நம்ம யாரு? இது மஸ்தானா? யாரு என் அக்கா அவனுக்கு பொருள் கொடுக்கறது? அதுக்குன்னு பொடி பசங்க கேட்டா நீங்க கொடுத்துருவீங்களா? இருந்தாலும் நீங்க பாக்கணும்யா, அவங்க வயசுல பாக்கணும்யா, அவங்க சின்ன பையனுங்கயா. நீங்க இந்த மாதிரி கொடுத்து வீணாக்கிட்டீங்கன்னா அப்ப அவங்க லைஃப் என்ன வருது? இந்த மாதிரி நீங்க பேசக்கூடாதுயா. அவனுங்களாம் வந்து வயசு பையனுங்கய்யா. நீங்க தான் வந்து அவங்களுக்கு வந்து நல்லது எடுத்து சொல்லணும். நீங்களே அவங்களுக்கு இந்த மாதிரி தவறான பொருளை கொடுத்து நீங்க அவங்களை கெட்டு போக்கணும், என்னையா வருது? எங்க அக்கா பாருங்க, பதறிக்கிட்டு இருக்காங்க. அவங்களே பொம்பளை பிள்ளைய வச்சுக்கிட்டு இருக்காங்க. ஓ அப்படியா கதை? சரி, நான் அவனை எங்க பாத்துக்கிறோன்னு நாங்க பாத்துக்கிறேன். சரி சரி. உங்களை பார்க்கதான் இங்க வந்துட்டு இருக்கேன். ஏமா ஏதாவது பிரச்சனையா? கால் பண்ண வேண்டியதானே எதா இருந்தாலும். ஏன் பிள்ளை குட்டி இந்த வெயில் அப்படி வந்துகிட்டு இருக்க? இந்த நேரம் பார்த்து சொல்லு தோணுச்சு ஆண்டி. ஏன் என்ன பிரச்சனைமா? இதுல பிரச்சனை தான் ஆண்டி. என்ன அது? ஏன் என்ன ஆச்சு சொல்லு. ஐயோ, அவர் வீட்டுக்கு வந்து 3 நாள் ஆச்சு. பிள்ளைக்கு பால் மாவில்ல, பெம்பர்ஸ் முடிஞ்சு. கால் பண்ணி கேட்டதுக்கு கத்துறாரு வேலை வேலைன்ட்டு. எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல ஆண்டி.
சொன்னியா இல்லையா வீட்டுல இவ்வளவு பிரச்சனை நடக்குது, அவருக்கு என்ன தெரியாத மாதிரி இருக்காருன்னா? சொன்னா எதுவுமே கேட்க மாட்டாரு, பட்டுன்னு போனை வைக்கிறாரு. எதுவுமே என்னால சொல்ல முடியல. பிள்ளைக்கு பெம்பஸ் எல்லாம் கூட பரவாயில்ல ஆண்டி, துணி வச்சு கட்டிடலாம். பால் மாவு இல்லை ஆண்டி, பிள்ளைக்கு பசியில நான் என்ன ஆண்டி பண்றது? சரி, நீ என்கிட்ட கால் பண்ணி கேட்டிருக்கலாம், சொல்லியிருக்கலாம். சரி விடு. நான் கேட்குறேன், கோச்சிக்காதரா. அவருக்கு வெளியே ஏதாச்சும் வேற யாருக்குன்னா தொடு ஏதாச்சும் இருக்கா, பொம்பளை சவகாசம் ஏதாச்சும்? எனக்கும் அதே சந்தேகம் தான் ஆண்டி. அன்னைக்கு நான் ஃபோன் எடுத்து பார்த்தப்போ யாரும் மெசேஜ் பண்றாங்க. கேட்டதுக்கு கோவப்பட்டு ஃபோனை பிடிங்கிட்டாரு. கிட்ட பதில் ஒழுங்கா சொல்ல. நீ கேட்டு கொஞ்சம் காரார கேட்டு இது பண்ணி இருக்கணுமா? எங்க ஆண்டி கேட்டாலே சண்டை போடுறாரு, ஒரு பதிலும் சொல்லாம. நான் என்ன ஆண்டி அப்புறம் வாழ்க்கை எப்படி என்ன? அவர் யாரும் எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துட்டேன்னா இந்த பையன் தான் வேணும்னு சொல்லி என்னம்மா நீனு? ஐயோ, அப்படி இருந்தா மட்டும் யார் ஆண்டி எனக்குன்னு இருக்கா கேக்குறதுக்கு? ஏன் அப்படி சொல்ற? ஏன் அப்படி சொல்ற? நாங்களாம் இல்லையா? என் வீட்டுல அண்ணன் இருக்கான், நான் இருக்கேன். ஏமா எதா இருந்தாலும் கால் பண்ணி பேசினா தானே எங்களுக்கும் தெரியும். நீ ஒண்ணுமே சொல்லனா எங்களுக்கு என்ன தெரியும்? ஏண்டா? சரி 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 சரி, அதாலும் அதை விட எல்லாம் மனசுலயே வச்சுக்கிட்டு அப்படியே இது பண்ணிக்கிட்டு இருந்தா பேசுறோம்மா. நீ சொன்னாதான் எனக்கும் தெரியும். பாரு, பிள்ளைக்கு பால்ல நீ இப்பதான் சொல்றேன். சரி சரி, நீ பிள்ளைய கூட்டிட்டு வீட்டுக்கு போ, இந்த வெயில்ல நிக்காத. நான் அண்ணன் கேட்டு பாக்குறேன், சரியா? நீ போ, கூட்டு வீட்டுக்கு போ, பிள்ளைய கூட்டிட்டு போ, பிள்ளைய வீட்டுக்கு கூட்டிட்டு போ. நான் பார்த்து போ, நான் வரேன். டேய் கணேஷ், வாடா. ஏன்டா 10 வாட்டி போன் அடிச்சுட்டு இருக்க? என்ன இவ்வளவு நேரமா உனக்கு கீழே இறங்கி வரதுக்கு? எவ்வளவு நேரம் நின்றுகிட்டு இருக்கிறேன்? ஏய், எனக்கு வேலை முடிஞ்சு வந்து அப்படியே படுத்துட்டா குளிச்சுட்டு. வீட்டுக்கு தான் வரத்துக்கு தான் ஒண்டியா லிஃப்ட் ஏற பயமா இருந்துச்சு மச்சி, அதனாலதான் உன்னை கூப்பிட்டேன் கீழே. ஒரு பச்சை குழந்தை சொல்லாட்டி சொன்னா கூட நான் குழந்தை தான்டா. ஆமா சொல்லுங்க, என்னது? பத்திரிக்கை கொடுக்கணும்டா வீட்டுல வந்து, அதுக்குதான்டா. வா. எனக்கு எதுக்குடா பத்திரிக்கலாம்? நம்ம வீட்டு கல்யாணம்டா. நம்ம வீட்டு கல்யாணம் தான், உனக்கு கொடுக்காம வேற யாருக்கு கொடுக்குறது? வா, நான் வந்து தரேன். என்னடா இது? டேய் கணேஷ், எல்லாருமே இப்ப பண்ற தப்பு என்ன தெரியுமா? என்ன சொல்லு? தெரிஞ்சவங்களுக்கு எல்லாம் வந்து பத்திரிக்கை, நம்ம 2 பேரும் ரொம்ப க்ளோஸ்டா, அதனால எதுக்கு பத்திரிக்கை? க்ளோஸ் ஆனவங்களுக்கு தாண்டா பத்திரிக்கை கொடுக்கணும். முன்ன பின்ன தெரியாதவங்களுக்கே தேடி போய் கொடுக்கும் போது நெருக்கமான உறவுக்கு கொடுக்கணும்டா. அது இப்ப யாரும் பண்றது இல்ல. நான் அந்த தப்ப பண்ண மாட்டேன் மச்சி, உனக்கு தான். தத்துவம் பையன் பேசுறா நீ உண்மையா? சரி, மேல போலாம். வேலை முடிஞ்சு அப்படியே வந்திருக்கு. யாரும் வீட்டுல இல்ல, நீ வந்து கொடுக்கறத வேஸ்டா. பத்திரிக்கை எதுக்கு எனக்கு? வீட்டுல எல்லாம் வெளியே போயிட்டாங்கடா. என்னடா சொல்ற? அம்மா அக்கா வீட்டுக்கு போயிட்டாங்க. இல்ல, நாளைக்கு வந்து தரவா? நாளைக்கு வா வீட்டுக்கு இருக்காம. அதான் நாளைக்கு வந்து தரேன் நானு. இல்லையே, நீ இத்தனை மணிக்கு வர மாட்டீங்க. ஏதோ ஒரு கதை இல்லாம நான் வந்து பார்க்க மாட்டேன். இல்ல, நிஜமா பத்திரிக்கை கொடுக்கலாம் வந்தேன். சொல்லு உன் சொல்ல வரேன்னு சொல்லு. பிரச்சனைகளா ஆரம்பிச்சிட்டாங்களா வீட்டுல திருப்பி? அது எப்படி சொல்றது தாண்டா தெரியல. காலையில பத்திரிக்கை ஆச்சாமாக்கு தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அம்மாவை கூட்டிட்டு போனேன்டா கோயிலுக்கு. இங்க போய் அவங்க கிட்ட கொடுக்கறப்போ பார்த்து தட்டோட சேர்ந்து அப்படியே பத்திரிக்கை கீழே விழுந்துருச்சுடா தவறி. ஐயோ, அதுக்கு பாட்டி ரோல் பேசிருப்பாங்களே. அம்மாவே பயந்துட்டாங்கடா. அம்மா பயந்துட்டாங்க. ஆச்சம்மா உடனே கையை பிடிச்சி தரன்னு இழுத்துட்டு போய் கருப்பர் முன்னாடி நின்று, அந்த வார்த்தை எப்படி சொல்றதுன்னு எனக்கு தெரியல கணேஷ். ஏன், என்னதான் சொன்னாங்க சொல்லு. இந்த கல்யாணம் நடந்தா வீட்டுல ஒரு பெரிய இழப்பு காத்துக்கிட்டு இருக்குன்னு சொல்றாங்கடா. ஏதோ ஒரு உயிர் சேதம் வந்துரும். அப்பெல்லாம் ஒன்னும் இருக்காரா? நானும் அப்படிதான் வேண்டிக்கிறேன். ஆனா உனக்கே தெரியும்ல ஆச்சம்மா வார்த்தையை நான் எவ்வளவு நம்புவேன்னு. அவங்க சும்மா எதுவுமே சொல்ல மாட்டாங்கடா. அவங்க சொல்றாங்கன்னா அதுல ஏதோ ஒரு அர்த்தம் இருக்கும். அதை நினைச்சாதான்டா பயமா இருக்கு. திருப்பி போய் அவங்க பார்த்து கேட்டியா இல்லையா? இன்னும் போகல. நாளைக்கு இல்ல நாளை கழிச்சு தான்டா போகணும். இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். எங்க அண்ணன் மாமியார் குடும்பத்துக்கு அப்படி என் மேல என்னதான் வெறுப்புன்னு தெரியலடா. மறுபடியும் வந்து என்ன தொல்லை பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. தேடி தேடி வந்து அசிங்கப்படுத்துறாங்கடா. இருமுகல்ல அவங்களா? அவங்க தான்டா. எனக்கே தெரியலடா. அந்த அம்மா வந்து அசிங்கப்படுத்தினாங்க. இப்போ மொத்த குடும்பமும் இதுல 10வது குறைக்கு அவங்களுடைய தங்கச்சி போல
அவங்க வந்து அவ்வளவு கேவலமா பேசுறாங்கடா குடும்பத்தை பத்தி. எனக்கும் கோவமா தான் வருது. என்ன பேசுறாங்க? என்ன கதை? சொன்னா எனக்கு கோவம் வருதுவேன், அப்படியே அடிச்சிடலாம் போல இருக்கு. பட் என்ன பண்றது, குடும்பத்துல கல்யாணம் வேற வச்சுக்கிட்டு. அதுக்குன்னு உன் மதியாரையை விட்டு கொடுக்க முடியுமாடா நீ? இல்லடா, அந்த அளவுக்குலாம் விட மாட்டேன். ஆனாலும் என்ன அறியாமே கோவப்பட்டுருவணும்னு பயம் தான்டா எனக்கு. அவ்வளோ அளவுக்கு பேசுறாங்க. சக்தி, நான் ஒண்ணு சொல்றேன், எது எது கோவப்படணுமோ அது கோவப்படு. ஒருத்தவங்க மதியாரிய ஸ்பாயில் பண்றாங்கன்னா நீ வந்துட்டு என்ன பண்ணும்? அதுக்கு சும்மா ஐயோ அண்ணன் மாமியார் அப்படின்னு இருக்காதடா. உன்னை அவமானப்படுத்துறாங்க. நடு ரோட்ல நீ போற, அங்க அவமானப்படுத்துறாங்க. நாளைக்கு நீ வேலை செய்யறதுல இருப்ப, உன் முதலாளி அவமானப்படுத்துவாங்க. யோசிச்சு பாரு எதுனாலே. ஆனா நான் நல்லா திட்டி விட்டுட்டேன்டா, விடல. என்னன்னா வயசுல பெரியவங்களா போயிட்டாங்க, ஒரு அளவா தானே பேசணும். வயசுக்கு யார் யாருக்கு மரியாதை கொடுக்கணுமோ அவங்களுக்கு மரியாதை கொடுக்கணும். உனக்கு தெரியும் சின்னவங்களுக்கு நீ எப்படி மரியாதை கொடுப்ப, பெரியவங்களுக்கு எப்படி மரியாதை கொடுப்ப. எனக்கு நானும் பார்த்துருக்கேன். அதுக்குன்னு ஒருத்தவங்க உன்னை கேவலப்படுத்துவாங்க. அவங்கள போயிட்டு நீ ஐயோ பெரியவங்க, ஐயோ வேணாம் அப்படி பேச வேணாம் அப்படின்னு சொல்ல முடியுமா? உனக்குன்னு ஒரு மரியாதை இருக்கு, உனக்குன்னு ஒரு நல்ல பேரு இருக்கு. ஐயோ சக்தினா நல்ல பையன், அவன் பாட்டுக்கு இது குடும்பம் வீடுன்னு இருப்பான் அப்படின்னு இருப்பாங்க, யோசிப்பாங்க, பார்த்துருக்காங்க உன்னை. அதுக்குன்னு உன்னை ஒருத்தவங்க கேவலப்படுத்துறதுக்கும் நீ சும்மாவே இருக்க முடியாதா? யோசிச்சு பாரு சக்தி. உங்க அண்ணா கல்யாணம் தான் இல்லைன்னு, அதுக்குன்னு உன் மரியாதையை இழந்துடாத, உன் குடும்பத்தில் உள்ள மரியாதையை இழந்துடாத. நீ சொல்றதும் சரிதான்டா, அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். இப்போ எனக்கு இருக்கிற ஒரே பயம் என் வீட்டுல உள்ளவங்களை நினைச்சுதான்டா. அவங்கள யாருக்காவது ஒரு சின்னதா ஆபத்து வந்தாலும் என்னால தாங்கிக்க முடியாது கணேஷ். என் யோசனையெல்லாம் ஆச்சரியமா சொன்னதை நினைச்சுதான் இருக்கு. என் வீட்டுல யாருக்கும் எந்த ஆபத்தும் வரக்கூடாது. அப்படி ஆபத்து வரதா இருந்தா அது எனக்கு வந்தா பரவாயில்ல. வாய கழுவுடா, என்னடா பேசுற? வீட்டுல உங்களுக்கு ஏதோ ஆகக்கூடாது, எனக்கு ஆகலா பரவாயில்ல. அப்ப உனக்கு ஒண்ணு ஆகுனுக்கு உங்க வீட்டுல உங்க தாங்குவாங்களா? உங்க அம்மா தாங்குவாங்களா? உன நம்பிக்கை இருக்கு தங்கச்சி தாங்கம்மா? இதெல்லாம் எனக்கு தெரியலடா. அதெல்லாம் ஒரு விஷயமும் இல்ல சக்தி. காலையில வேலைக்கு போறப்ப ஆச்சம்மா போய் பாரு, ஏமா அந்த மாதிரி பண்ணீங்கன்னு கேளு, என்ன சொல்றாங்க பாரு. அதுக்கு தவிர பரிகாரம் இருக்கும். சில வருஷமா அவங்க சாமி வச்சு பாக்குறாங்க. ஆமா இல்லையா? பூஜை பண்றாங்க, கண்டிப்பா சாமி வந்து சொல்லியிருக்காதா? ஆமா இல்லையா? நான் ஒரு விஷயமும் இல்ல, புரியுதா? தெரியலடா, உன்கிட்ட சொன்னா என் மனசு கொஞ்சம் அமைதியா இருக்கும். அதனாலதான்டா உன்னை பார்க்க வந்தேன். வெறும் பத்திரிக்கை மட்டும் கொடுக்க வரல. எனக்கு தெரியும்டா, இருந்தாலும் நீ என்கிட்ட ஷேர் பண்ணுவேன். ஆனா என்ன பண்றது, அம்மா வர வீட்டுல இல்ல. நான் ஒரேடியா நாளைக்கு காலையில வந்து தரட்டா? காலைல வர, சாயந்தரம் போல வா. சரி, சாயங்காலம் வரேன். ஏன்னா அம்மா இல்லாதப்போ வந்தா அதுவும் அவங்க ஏதாவது அப்புறம் மன கஷ்டப்பட்டுட்டாங்கன்னா என்கிட்ட வந்து சொல்லுது. அப்படியே நான் அம்மா கிட்டே வந்து கொடுத்துடுறேன். அதான் முறையும் கூடடா. சரி, நீ பாத்துக்கோ. அடுத்தது வந்தனா நேரா வீட்டுக்கு வா. இந்த லிப்ட்ல இருக்கு பயமா இருக்குன்னு எனக்கு கால் பண்ணிட்டு இருக்காங்க. அடங்கு, நாளைக்கு வந்தாலும் அப்படிதான் கால் பண்ணுவேன். இறங்கி வந்து கூட்டிட்டு போ. நான் வர மாட்டேன். பாக்கலாம்டா. சரி பாத்து நான் பாத்து போறேன், பயப்படாதடா. சரிடா. கடவுள் இருக்காரு, பாத்துக்காரு. நீ பாத்து போ. சரி பாத்து போ.